என் பெயர் ராஜன். நான் மதுரை மகுபாளையம் பகுதியில் தான் வசித்து வருகிறேன். ஐயா அவங்க எல்லா கேட்கிற கேள்விக்கும் நல்ல ரீதியில பதில் சொல்றீங்க. எனக்கு நீண்ட நாளா சந்தேகம் வேற. இப்ப பைபிளை பத்தி சொன்னீங்க. நான் கிறிஸ்தவன். பைபிள்ல கத்தோலிக்கு இருக்கு, புராட்டஸ்டன்ட் இருக்கு, உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் பைபிள்ல நீங்க சொன்ன மாதிரி அப்போஸ்தலர்கள் பேர் மாற்றங்கள் இருக்கு. கத்தோலிக்க பைபிள்ல அப்போஸ்தலர்கள் பேர் ஒன்று இருக்கு. பழைய ஏற்பாடுகள் இருக்க பேருக்கு அப்போஸ்தலர்கள் பேருக்கு புராட்டஸ்டன்ட்ல வருது. அப்படி இருக்கும்போது பல கருத்து வேறுபாடுன்னு சொன்னீங்க. இப்ப குரான் சொன்னீங்க, அது உலக அளவுல ஒரே குரான் ஒரே இதுதான் வேதத்தான் சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க. இந்துக்கள் எடுத்துட்டா பகவத்கீதை இருக்கு, ராமாயணம் இவ்வளவு இருக்கு. இவ்வளவு இருந்தும் அரசியல் சட்ட ரீதியா பைபிள்ல தானே அவங்க பிராமி சத்தியம் வாங்குறாங்க. அரசியல் சட்டத்தில் அதை ஏத்திருக்காங்க. அது என்னன்னு ஒரு நல்ல விளக்கமா சொல்லுங்க. அதாவது நீதிமன்றங்கள்ல இந்த சத்திய பிரமாணம் எடுக்கும் பொழுது பைபிள்ல தான் எடுக்கணும்னு சொல்றாங்களே, அது மட்டும் எப்படி அதை ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கிடையாதுங்க. கிறிஸ்தவரா இருந்தால் நீங்க பைபிள்ல சத்திய பிரமாணம் எடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்துவா இருந்தால் அவர் பகவத்கீதையில பண்ணணும்னு சொல்லுவாங்க. முஸ்லிமா இருந்தால் அவரை குரான் சொல்லுவாங்களே தவிர எல்லாத்துக்கும் பைபிள் கிடையாது நீதிமன்றத்தில். அவர் அந்த ஐயா ஏதோ கோர்ட்டுக்கு போயிருக்கும் போது பைபிளை கொடுத்து செய்ய சொல்லியிருப்பாங்க. ஐயா என்ன நினைச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் பைபிளை தான் கொடுப்பாங்கன்னு ஐயா புரிஞ்சிருக்கணும். அப்படி கிடையாதுங்க. நீங்க போனா தான் பைபிளை தருவாங்க, நாங்க போனா குரானத்துக்கு வச்சிருவாங்க. இந்துக்கள் போனாங்கன்னு பகவத்கீதை வைப்பாங்க. இது உன்னை நான் நம்ப மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னா மனசாட்சி படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை அப்படித்தானங்க வக்கீல் இருக்காரு, அப்படித்தானே இந்த வழக்கறிஞர் இருக்காரு, வக்கீல்கிட்ட கேட்டேன். அப்ப அதனால பைபிளை தான் ஏத்துக்கிட்டாங்கிறது இல்ல. அவங்கவுங்க எதை நம்புறாங்களோ அதன் மீது சத்தியம் பண்ணி நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான்